ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு லஞ்ச். என்னென்னா நல்லா பார்க்க சாப்பிட எச்சில் ஊறக்கூடிய அளவுக்கு ஒரு குழம்பு. அப்படின்னா என்னென்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. புளிக்குழம்புனா தான் அப்படியே நாக்க சொட்ட சாப்பிடுவோம். அந்த புளிக்குழம்பு வெண்டைக்காய் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். முதல்ல நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து முதல்ல வறுத்துக்கிறேன். இது மீதி வந்து பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அப்படியே வச்சுருக்கேன். முதல்ல அந்த தேங்காயை ஈரப்பதம் போகிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம மல்லி மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க நல்ல ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதே சேர்த்துலாம். கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருவோம். தேங்காயும் நல்ல கலர் மாதிரி பொன்னிறமாக வரணும். அதே சமயம் நம்ம மல்லி மிளகாயும் நல்லா வறுபட்டிருக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தேங்காயும் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. மிளகாயும் நல்ல மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ வெண்டைக்காய் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெண்டைக்காயை இது போல் அந்த நூலாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி வராமல் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி வலுவலுப்பு இல்லாமல் வறுத்து செஞ்சால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த நீங்கள் என்ன குழம்பு செஞ்சாலும் அது வலுவலுன்னு இருக்கும். அதனால் வெண்டைக்காய் வதக்கிறது வந்து கரெக்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டே வெண்டைக்காயை வதக்கியாச்சு. இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்தோம்னா தான் மணமாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 30 போல் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அதுவும் முழுசாகவே எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோல் வந்து உறிஞ்சி வர மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றதை சேர்ப்போம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் பாருங்கள் நல்லா பேஸ்ட் போல் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். அப்படியே நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மசால் போட்டு நல்லா அப்படி வதக்கி விடுவோம். சும்மா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா அந்த மசாலா அந்த எண்ணெயோடு கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக புளி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பையும் தண்ணி அவ்வளோ வேண்டாம். ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் புளிக்குழம்புலாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்கா, நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மூடி போட்டுரும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய், 2 மிளகாயும் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்ததாக கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். தண்ணி சேர்க்குறது வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நிறையாலாம் தண்ணி சேர்க்காதீங்க. லைட்டாக சும்மா அப்படியே தெளித்து விட்டு தான் வேக வைக்கணும். சும்மா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணியை தெளித்து அப்படியே வேக விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். பக்குவமாக வேக வைக்கணும். ரொம்ப குழைய விடாமல் காயை வந்து அதே போல் கருக விடாமையும் குழைய விடாமையும் வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட எடுத்து தட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு கையளவுக்கு தேங்காயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து இதில் தட்டிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. மிக்ஸி வந்து எனக்கு ரொம்ப எங்கேஜாக இருக்குது. அதனால் நான் இதிலே போட்டு தட்டிக்கிறேன்.
கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பொரியலில். கொஞ்சம் அந்த சீரகம் சீரகமும் தேங்காயும் 1 2 நசுங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மனம் நல்லாயிருக்கும். பொரியல் ரெடியானதுமே இதை போட்டு கிளறி விடுறது தான் வேலை. அவ்வளோதான் பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு வேகிறதுக்குள்ள ஒரு பொரியலே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடைசியில் அந்த சீரகத்தோடு சேர்த்து தட்டி போட்டால் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீரகத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தேங்காய் போடுறத விட கொஞ்சமாக அது கூட சீரகம் சேர்த்து தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையாக பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்லா தேங்காய் மிளகாய் மல்லி மட்டும், மிளகாயும் மல்லி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி அருமையான ஒரு குழம்பு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருந்தால் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொரியல்லாம் செஞ்சு அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேக வச்சு முட்டை வேக வைக்கிறதுனா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதுக்கப்புறமா ஏதாவது நமக்கு தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஒன்று அப்பளம் நல்லாயிருக்கும், இன்னொன்று ஆம்லேட் நல்லாயிருக்கும். ஏன்னா பொரியல் நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டோம் இல்லையா, மறுபடியும் நம்ம பொரியல் செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறமா பொரியலை தாண்டி ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு அப்பளம் பொரிச்சுக்கோங்க, இல்லையா முட்டை பொரிச்சுக்கோங்க, ஆம்லேட் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா சோறெல்லாம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். வெறும் மல்லி மிளகாய் தேங்காய் 3 மட்டும் வறுத்து தாளித்து அப்படியே வைங்க, அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே கணக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிடலாம், நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட இருக்கும். வெறும் சட்டி கூட நம்ம விட்டு வைக்க மாட்டோம், சட்டி கூட வலித்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ருசி நம்மளை சுண்டி இழுக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் புளிக்குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ சாதம் ரெடி ஆகட்டும், பார்த்துக்கலாம். அருமையான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.